எஸ்ஐஆர் அமலாக்கத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பெரிய குழப்பம் தான். தேர்தல் ஆணையத்துக்கே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இத பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அ போட்டி போட அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, இந்த பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம குடுக்க போறாங்க இல்லையா? அவங்களுக்கே இது எப்படி குடுக்கணும்? எப்படி மக்கள்ட்ட வந்து விளக்கணும்? அந்த 3 காலத்த எப்படி ஃபில் அப் பண்ணிட்டு வரணும்? அப்படிங்கிற எந்த தெளிவும் இல்லாம இருக்காங்க. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல 78% ஃபார்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா களத்துல என்ன நிலைமைன்னா, ஒரு பெரிய 200 வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு இடத்துல போய் ஃபார்ம வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ்லருந்து டெஸ்பேட்ச் ஆயிடுச்சு. ஆனா அந்த 200 வீட்ல இருக்கிற வாக்காளர்ட்ட போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னா போய் சேரல. ஸோ இது ஒரு அள்ளி தெளித்த ஒரு அலங்கோலமான ஒரு குழப்பமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் இருக்கு. இப்ப டிசம்பர் 9ஆம் தேதி அவங்க டிராஃப்ட் வெளியிட போறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வர்றதுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அத வந்து முழுமையாக எந்த வாக்காளரையும் எக்ஸ்க்ளூட் ஆகாம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அத எப்படி செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த விவகாரத்துல மக்கள சந்திக்கும்போது, அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான சூழல கணிக்கிறாங்க? களம் எப்படி இருக்கு? இல்ல அதாவது எல்லா கட்சிகளுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது வடகிழக்கு பருவமழை காலம். தமிழ்நாட்டுல வந்து அறுவடையும் நடக்கிற நேரம். தமிழ்நாட்டுல இது வந்து ஒரு பொருத்தமான காலம் இல்ல. தேர்தல் ஆணையம் இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அதிமுக எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி 1 மாத காலமே அதிகம். 8 நாட்கள் போதும் அப்படிங்கிறாரு. பெரிய வேடிக்கையா இருக்கு. 1 மாத காலமே பத்தாது. ஏற்கனவே 8 முறை நடந்த எஸ்ஐஆர்லயும் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டு தான் அந்த தீவிர திருத்தம் என்பது நடந்தது. ஏன் இவர் அவசரப்படுறாரு அப்படின்னா, இவர் பாஜக என்ன வேணாலும் பண்ணட்டும். பாஜகவ எதிர்த்து நம்ம பேச முடியாது. பாஜகவ தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல எதையும் செஞ்சிட முடியாது. எந்த எதிர்ப்பு குரலையும் நம்ம சொல்ல வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற முறையில ஒரு பாஜகவினுடைய ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு ஏஜென்ட்டா எப்படி வந்து எல்லா கட்சிகளுக்கும் எலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்களோ, அது மாரி இந்த கட்சியவே வந்து பாஜகவுடைய ஒரு எலெக்ஷன் ஏஜென்ட்டா எடப்பாடி மாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். களத்துக்கு போற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. ஆனா ஏடிஎம்கே களத்துக்கு போறாங்களா? மக்கள்ட்ட பேசுறாங்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. மக்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அது இந்த எஸ்ஐஆர்லயும் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுல அதிமுக உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவினுடைய இந்த நகர்வ எப்படி பார்க்குறீங்க? அதிமுக போன வழக்க வந்து சுவத்தில் அடித்த பந்து மாரி உச்சநீதிமன்றம் உடனே வந்து அத திருப்பி இது எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க அதாவது மெரிட் ஆஃப் த இஷ்யூ இருக்குல்ல. நீங்க நீதிமன்றத்துக்கு போன கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பொருத்தமான காலம் இல்ல. நீங்க ஏற்கனவே 2002, 2004 விவரங்கள்லாம் கேட்குறீங்க. நெறைய இடம்பெயர்வு இருந்திருக்கு. அப்ப இருக்கிற உறவினர் பேரு, அவங்களுடைய இதெல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப பிராக்டிகல் டிஃபிகல்டி இருக்குன்னு அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஜெனுவின் கிரவுண்ட்ல மத்த கட்சிகள் போறாங்க. அதிமுக என்ன கிரவுண்ட்ல போச்சு? இத நாங்க சப்போர்ட் பண்றோம். எதிர்க்கட்சிகளுடைய வாதத்த நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு போனாங்கன்னா, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. எதுக்கு இந்த மாரி மனுவெல்லாம் தூக்கிட்டு நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, நீதிமன்றத்திலும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேங்கிறது ஒரு பெரிய ஜோக்கரா இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் விஷயத்துல மாறியிருக்கு. நிச்சயமா மக்கள் வந்து அதிமுக, பாஜகவ எப்படி தேர்தல புறக்கணிக்க போறாங்களோ, இந்த எஸ்ஐஆர் அவங்களுடைய பொலிட்டிக்கல் நிலைப்பாடையும் வச்சுக்கிட்டு, அத வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் தான் நான் பார்க்குறேன் நானு. எஸ்ஐஆர்ல களத்துல தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவா பாஜக வேலை செய்யணும் அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. இத எப்படி எதிர்கொள்றீங்க? இல்ல ரொம்ப நேச்சர் தானே. எல்லா மாநிலத்திலயும் எஸ்ஐஆருக்கு பின்னாடி எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்தே பிஜேபி டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துருக்குறாங்க. இப்ப பீகார்ல நடந்த குழப்பம், மகாராஷ்டிரால நடந்த குழப்பம், கர்நாடகால நடந்திருக்கிற குழப்பம், அட்ரஸ் கிடையாது. அந்த வீட்ல ஏராளமான வாக்காளர் இருக்கிறாங்க. 300 பேர், 400 பேர் ஒரு டோர் நம்பர்ல இருக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க எத்தனை பேர் நீக்கியிருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்ட பிறகும், அந்த பட்டியல் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு குடுக்கல. அப்படின்னா இது ஒரு திரைமறைவில் நடக்கிற ஒரு மர்மமாக தான் இருக்கு. அப்ப எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய குழப்பம் தான் இந்த 12 மாநிலங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. நிச்சயமா பாஜகவுடைய விருப்பம் தான் தேர்தல் ஆணையம் வந்து நிறைவேற்றுகிறதாங்க ஒரு சந்தேகம் இருக்கு. ரொம்ப நேச்சுரலா பிஜேபி தேர்தல் ஆணையத்தை சப்போர்ட் பண்றதுல, எஸ்ஐஆர் எக்ஸர்சைஸ்ல எல்லாத்துக்கும் முந்தி கருத்து சொல்றதுல, ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி அப்படிங்கிற மாரி தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலரா இருக்காங்க. 2 பேருடைய இன்ட்ரெஸ்டும் இதுல ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி அம்பலப்பட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. தீர்ப்ப பொறுத்து தான் இது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்க போகுது. அரசியல் கட்சிகள் ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்யூஷன முன்வைக்கிறீங்க? இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட போறாங்க. இப்ப பிஎல்ஓ பிராக்டிகலா களத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சத ஃபில் அப் பண்ணுங்க. தெரியாதத நீங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்க. யாரு கீழ போற சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க கேட்கிற காலத்துல இருக்கிற ஒரு விவரத்த கூட நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இடம்பெறாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது.
தமிழ்நாடுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுகிற போது இந்த ஃபில்அப் பண்ணாத கொடுத்தாங்க இல்லையா, பிஎல்ஓ கேட்டுக்கிட்டாங்கன்னு கொடுத்தாங்களா, அவங்க பேர் வரப்போகுதா இல்லையா அப்படின்னு தெரியல. பெரிய அளவுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக மக்கள் பெரிய அதிருப்தியோட களத்தில் இறங்கி போராடுவாங்க. இன்றைக்கு அரசியல் நோக்கத்தோடு இது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய நாள் வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவாங்க. அப்படிங்கிறதுல மக்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து களத்துக்கு வரப்போறாங்க. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும். இல்லைன்னா தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாகும்ல எந்த சந்தேகம் கிடையாது.